ஏன்னா ஆகஸ்ட்டு தான் முடிய போகுது. பட் இருந்தாலும் நல்ல வெய்ய திருச்சியில் வாட்டி எடுக்குது. திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜில் ஜில் பிளேஸ். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொள்ளிடத்தில் குளிப்பாங்க. சரி நாமளும் கொள்ளிடத்தில் குளிக்கலான்னு பார்த்தா சரி தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முக்கம்பே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முக்கம்பு முறை போட்டோம். ஸோ முக்கம்பில் பார்த்திங்கன்னா அந்த காவேரி சைடில் அந்த பாலத்தை வந்து லைட்டாக திறந்துட்டுருக்காங்க. தண்ணி வந்து ஓரளவு போயிட்டுருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பீச் மாதிரி அதில் நல்லா அந்த வர்ற தண்ணி ஃபோர்ஸான வாட்டரில் எல்லாம் மக்கள்லாம் பயங்கரமாக அந்த குளிக்கிற ஏரியாவில் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நல்லா அந்த வெயிலுக்கு சரியான இதமாக இருக்குது. நம்ம வேறு எங்கேயாவது ஒரு நீச்சல் குளம் வாங்கணும் போனால் ஒரு பே பண்ணணும். இங்கெல்லாம் மக்கள் வந்து மணிக்கணக்காக குளிக்கிறதுக்கு நல்லா ஒரு வசதி ஆகிடுச்சு. நம்ம 6 மணிக்கு மேலே குளிக்க விட மாட்டாங்க, அது யூஸ்வல் தான். ஆனால் நேரத்தோடு போனால் நம்ம சில பேர் வந்து சாப்பாடெலாம் கட்டி எடுத்துகிட்டு வந்து டூர் மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியில் குளிச்சுட்டு விளையாண்டு அப்படி கிளம்புறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த தண்ணியில் கீழே ரொம்ப அதிகமாக யூசேஜ் இல்லாத இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பாசம் இருக்குது அடியில் அந்த இறங்கி குளிக்கிற இடத்துல. பட் ரொம்ப ஓரமாக போயிடக்கூடாது. ஓரமாக பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் இடையில கேப்லாம் இருக்குது, ஏதாவது கல்லுகள் கிழிச்சிடும். அதனால் இறங்கி அதில் இறங்குறது சரியாக கல்லுலாம் வச்சுருக்காங்க. நம்ம இறங்கி கீழே அந்த குளிக்கிற ஏரியாவில் குளிக்கலாம். பட் நம்ம சேஃப்டியாக பண்ணணும். ஸோ அது பண்ணால் அது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்னால குளிக்கக்குள்ள ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.